அடுத்த சாப்டர் வந்து 4.2 இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே சாதாரண அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணியே வந்துடும். அப்போ நம்மளுக்கு சம்ம பார்க்கவுமே ஃபார்முலாஸ் தெரியும், நம்ம அதை போட்டு பார்த்துருவோம் டக்குன்னு. ஆனால் இனி வரக்கூடியது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு டேர்ம் வந்து இன்னொரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி, அது மாதிரி கொஞ்சம் யோசித்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். அதுதான் வந்து இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷன். த ஹோல் பவர் என் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது ஒரு டேர்ம் இருக்கும் நம்மளுக்கு, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற டேர்ம் இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற டேர்ம் இருக்கும். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அந்த டேர்ம் அந்த இன்டகிரேஷனுக்குள்ளேயே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை நம்ம யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். அப்போ இந்த டேர்மை எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா, யூன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான் இந்த மெத்தடே. நம்மளுக்கு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ டியூ என்னவாக இருக்கும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டேர்ம் எப்படி வரும்னு பாருங்கள், இன்டகிரல் யூ பவர் என். ஏன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிட்டோம், யூன்னு சொல்லிட்டேன். அப்போ யூ பவர் என் இன்ட்டு அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், டியூன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதை டியூன்னு போட்டால் இது சாதாரண இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன வந்துடும், எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். வேரியபிள் தான் நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு பதிலாக இங்கே யூன்ற வேரியபிள் இருக்குது. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் போடுவோம். அதே சேம் தான். ஆனால் வேரியபிள் என்ன இருக்குங்க, யூ இருக்கிறதுனால யூ பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்னு போடுறோம். அப்போ யூன்றது என்ன டேர்ம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்க இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். அதை எடுத்து ஃபைனல் ஆன்சரில் நம்ம போடுறப்போ கொண்டுட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் சைன் கியூப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ அந்த டேர்மை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறேன், யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அப்போ யூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ். அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டியூ பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். அப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதை நல்லா பார்த்துங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க இங்கே. அப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போ கீழே இங்கே இருக்க டிஎக்ஸ் இங்கிட்டு கொண்டாந்துருங்க. அப்போ டியூங்கிறது என்ன அப்படின்னா காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சைன் எக்ஸுக்கு பதிலாக யூ, ஆனால் பவரில் என்ன இருக்குது, 3ன்னு இருக்கிறதுனால யூ பவர் 3 அப்படின்னு போட்டுருங்க. அடுத்தது காஸ் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது டியூ. அப்போ இது சாதாரண என்னவாயிருது, இன்டகிரல் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ்னு மாறிடும். அப்போ எக்ஸ் பவர் என்னன்னா என்ன பண்ணுவோம், பவரோட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3யோட ஒன்று ஆட் பண்ணால் 4. அப்போ யூ பவர் 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் சி அப்படின்னு வரும். அடுத்து நம்ம யூக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டீங்க, சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸ் த ஹோல் பவர் 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் சி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 5 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. அப்போ இந்த டேர்ம்லேயே நம்ம என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த டேர்மை யூன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டியூ ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x, எக்ஸை பண்ணால் 1, 1 பண்ணால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் பண்ணால் 0, அதனால் 2x ப்ளஸ் 1ன்னு எடுத்துரும். இப்போ நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த டேர்முக்கு பதிலாக யூ பவர் 5, பின்னாடி உள்ள டேர்முக்கு பதிலாக டியூ. அங்கே டியூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சாதாரண யூ பவர் 5ஐ இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், யூ பவர் 6 டிவைடட் பை 6. யூக்கு பதிலாக இங்கே என்ன டேர்மோ அதை எடுத்து இங்கே எழுதி ப்ளஸ் டிவைடட் பை 6 ப்ளஸ் 6ன்னு ப்ளஸ் சின்னு போட வேண்டியதான். அதே சேம் மாடல் தான் இந்த சம்மம். இன்டெக்ரல் tan பவர் 5x இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ tan எக்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், யூன்னு எடுத்திருக்கேன். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்குது. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பாருங்கள். அதே மாதிரி தான், அதே மாடல் தான். அதற்கு அடுத்தது இதுவும் அதே தான். அப்போ இங்கே எதை யூன்னு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா, ப்ராக்கெட்டில் பவரில் இருக்கட்டும். அப்போ இதை தான் யூன்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சமயம் போட்டு பார்த்துருங்க. அது மாதிரி இந்த சம் போடுறப்ப கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் எதை யூன்னு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா, 1 ப்ளஸ் எக்ஸ் கியூபை யூன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த டேர்ம் என்ன எழுதுவீங்க, ரூட் யூ அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை பாருங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 1 பண்ணால் 0 ஆயிரும், எக்ஸ் கியூபை பண்ணால் 3x ஸ்கொயர்டு. நம்மளுக்கு எங்கள் கொஸ்டினில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டும் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ டியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3x ஸ்கொயர்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 3 இங்கே தேவையில்லை, அந்த 3 அங்கே டிவைடில் கொண்டுட்டு வந்துருங்க. அப்போ கீழே வந்துடும் இங்கே டியூ பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த
dx எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸுக்கு பதிலாக du டிவைடட் பை 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே ரூட் யூன்னு இருக்குது. அப்போ யூவோட பவரில் என்ன இருக்கிறதா அர்த்தம் 1/2. நம்ம என்ன பண்ணுவோம், அதோட +1 ஆட் பண்ணுங்கள், 3/2ன்னு வரும். அப்போ 1/3 வெளியில் இருக்கட்டும், u பவர் 3/2 டிவைடட் பை 3/2ன்னு இருக்கும். இதை வந்து நம்ம மேலே ரெசிப்ரோக்கில் கொண்டுட்டு போயிருங்க. அப்போ கீழே உள்ள இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 எங்கே போயிடும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிடும். அப்போ 2/9 யூக்கு பதிலாக என்ன டேர்ம் 1 + x³ த ஹோல் பவர் 3/2 + c அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 6th சம்மில் பாருங்கள், இன்டகிரல் x/√a² + x². அப்போ எந்த டேர்மை நான் யூன்னு எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே உள்ள டிவைடில் ரூட்டுக்குள்ளே உள்ள டேர்ம். அப்போ a² + x² தான் நான் யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ du/dx அப்படின்னா 2x தான் கிடைக்கும். a² கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா x dx மட்டும்தான் இங்கிட்டு இருக்கணும், அந்த 2 இருக்கக்கூடாது. அப்படின்றப்ப 2 இங்கிட்டு கொண்டாந்துருங்க. அப்போ டிவைடில் வந்துடும். அப்போ du/2 = x dx. அப்போ மேலே உள்ள x dxக்கு பதிலாக என்னது du/2 போடுறீங்க. இங்கே உள்ள 1/√a² + x²க்கு பதிலாக 1/√u அப்படின்னு போடுவோம். நம்ம என்ன பண்ணுறது 1/√u அப்படின்றப்ப இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அதாவது இன்டகிரல் 1/2√x அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது √x ஃபார்முலா √x + cன்னு போடுவோம். இப்போ அதே அதே தான் இருக்குது. அப்போ 1/2√u அப்படின்றத என்ன பண்ணலாம், √uன்னு எழுதிக்கலாம், +c. யூவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கோ அந்த டேர்ம் எழுதிடுங்க, +c அப்படியே போட்டுற வேண்டியதான்ப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் sec² x டிவைடட் பை 1 + tan x த ஹோல் பவர் 4ன்னு இருக்குது. அப்போ இதில் நம்ம f(x) என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டேர்ம் தான் 1 + tan x த ஹோல் பவர் 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அதை எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு sec² x கிடைக்கும். நம்மளுக்கு இதை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sec² x கிடைக்கும். அதனால் u = 1 + tan x எடுத்துக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ du/dx = sec² x × dx அப்படின்னு கிடைக்கும். அப்போ மேலே உள்ள sec² x dxக்கு பதிலாக duவும் 1/u⁴ இந்த டேர்முக்கு பதிலாக u⁴ போடுங்க. கீழே u⁴ இருந்தால் அதை மேலே கொண்டுட்டு வரப்போ என்ன ஆயிரும் -4ன்னு வரும். அதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ -4 + 1 = -3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ u⁻³ டிவைடட் பை -3 + cன்னு வரும். அப்போ அந்த -1/3 இங்கிட்டு தனியாக கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போ 1 + tan x த ஹோல் பவர் -3 + c அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸ் தான் இந்த சம்லையும். அப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூங்கிறது என்ன அப்படின்னா கீழே உள்ள டேர்ம், அதாவது 3 + 5 sin x த ஹோல் பவர் 6 அப்படின்றத எடுத்துக்க போகிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், யூவை பண்ணால் du/dx, 5 பண்ணால் 0, இது கான்ஸ்டன்ட். அப்போ இது 0 ஆயிரும். அடுத்தது 5 sin xன்னு இருக்குது, 5 அப்படியே தான் இருக்கும். sin x பண்ணால் cos x. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா cos x dx தான் தேவை. அப்போ இந்த 5 என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிட்டு கொண்டுட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அப்போ இந்த cos x dxக்கு பதிலாக du/5 அப்படின்றத நம்ம எழுதிடுவோம் அந்த இடத்துல. அடுத்தது 1/u⁴, இந்த டேர்மை தான் நம்ம யூன்னு கன்சிடர் பண்ணிட்டோமா, அதனால u த ஹோல் பவர் 6ன்னு வரும். u⁴ மேலே கொண்டுட்டு போகிறப்ப -6ன்னு ஆயிரும். நம்ம எப்பயும் போல் அதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க, -6 + 1. அப்போ என்ன கிடைக்கும், u⁻−5 டிவைடட் பை -5 அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி வெளியில் ஒரு 5 இருந்ததுனால 5 5s are 25 அப்படின்னு போட்டிருப்போம் அந்த இடத்துல. அடுத்தது இந்த ஹோல் பவர் -5ன்னு எழுதியிருப்போம். அப்போ அதை கீழே கொண்டாந்து எழுதியிருக்காங்க -1/25 1/3 + 5 sin x ஹோல் பவர் 5 + c அப்படின்னு வந்திருக்கு. அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த மாடலும். இதுவும் யூன்னு எடுத்துக்கோங்க, மேலே உள்ளது du அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு. அதே சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம இங்கே போட்டிருக்காங்க. அதே சேம் 10th ப்ராப்ளமும் அதே மாதிரி தான், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் 11th one இஸ் ஆல்சோ சேம் பேட்டர்ன், ax² + bx + c அப்படின்றத நீங்கள் யூன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, அப்போ du என்னவா இருக்கும் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 2ax + b. அப்போ அது அப்படியே இருக்கா, மேலே இருக்குது. ஓகே, dx இங்கிட்டு வரும். அப்போ அந்த dxஐ இங்கிட்டு சேர்த்துட்டோம்னா அது அந்த டேர்முக்கு பதிலாக duவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1/√u அப்படின்னு மட்டும் இருக்கும். அப்போ இந்த டேர்ம் என்ன கிடைக்குது, அந்த இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2√u அப்படின்னு கிடைக்கும். யூக்கு பதிலாக என்ன டேர்மோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிக்கு பதிலாக கேன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். கே இஸ் அ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், எப்பயுமே சொல்கிறது தான். சி எனி கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் tan 1x த ஹோல் பவர் 3
அப்போ இங்கே எதை நான் யூன்னு எடுக்க போகிறேன் அப்படின்னா tan இன்வர்ஸ் எக்ஸ். ஏன்னா tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னிங்கன்னா 1/1 + x², அதாவது மிச்சம் உள்ள டேர்ம் இதில் கிடச்சிரும். அப்போ டியூங்கிறது என்ன அப்படின்னா இங்கே dx/1 + x² தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம், du அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்த டேர்ம் tan இன்வர்ஸை நான் யூன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இன்டெக்ரல் u/3 × du அப்படின்னு கிடைக்கும். u/3 பண்ணால் என்ன கிடைக்கும், +1 சேர்த்துக்குங்க, u/4 / 4, அவ்வளோதான். அப்போ tan இன்வர்ஸ் x ⁴ / 4 அப்படின்னு கிடைக்கும்.